மறுபடியும் எழுந்து நிற்க போகிறோம். அருமையான நல்லூர் பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஸ்டான்லி பாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது ஆண்டவருக்காக காணிக்கை சேகரிப்படும். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. திகட்டில் நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் பெரியது, அரவணின் ஜீவியில் சிறந்தது, எனக்கு அது இலவசமானது. தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமனின் ஜீவியில் சிறந்தது, எனக்கு அது இலவசமானது. தேவ கிருபையே, அவரே கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எனக்கு கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே.
அன்பர்வாடைய பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் கமல் பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி பார்க்கிறோம்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான 2 நாட்கள் சோத்திரம் SAG ஆண்டவரே, திருப்பூர் மாவட்ட சபைகள் இணைந்து நடத்துகிற அந்த பொது கன்வென்ஷன் ஜெனரல் மீட்டிங்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த 2 கூட்டங்களில் கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதமாக இடைப்பட்டதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த பண்டிகையினுடைய பிரதான இறுதி நாளில் ஆண்டவரே உமக்கு சோத்திரம், எங்களை கூட்டி சேர்த்த அன்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்துருக்குறோம். இதை அங்கீகரிங்க. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலாகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு சோத்திரம், இது உம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் ராஜ்யம் கட்டப்படட்டும். இதன் மூலமாக உம்முடைய விருப்பம் செய்யப்படுவதாக. நீர் எங்களோடு பேசும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சளைத்தவர் அல்ல. பல நாடுகளுக்கு, பல தேசங்களுக்கு, பல ஊழியர்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிற தேவமன் காலையில் ஆராதனை முடிச்சுட்டு வருவதற்கு ஊழியத்தின் நிமித்தமாக தலைச்சு, மற்றபடி வேற காரியம் அல்ல. அதனால அருமையான பாசத்தை கருத்தில் விட நல்ல கரங்களை தட்டி Thank you, Holy Spirit. Thank you, Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான இதற்கு காரணமாய் அடியனை அழைத்து ஏனோக்கையா இன்னும் மற்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆராதனை தீர்மானத்தின்படி நம்ம எல்லாரும் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். நிச்சயமாய் இந்த கூடுகை நிமித்தம் ஒரு பெரிய மாற்றமும் எழுப்புதலும் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. சொல்லுங்க ஆமென். தொடர்ந்து நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை மட்டும் பாடி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்துடுவோம். பிரைஸ் தி லார்ட். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போது ஒரு தேவ பிரசன்னமும் வல்லமையும் இறங்கட்டும். எங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த உலகத்தில் நாம் இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அதை தேவனுக்கு கொடுப்பது, அதுதான் சிறந்த ஒரு வாழ்வு. ஆமென். உலகத்தில் 7 ஜென்மம் 8 ஜென்மம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஒரே ஒரு ஜென்மம் தான், ஒரே ஒரு பிறவி, அதை நாம் தேவனுக்காக கொடுப்போம். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Jesus, praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். கைகளை தட்டி பாடலாமா? இயேசு உலகத்துல வந்து பிறந்தபோது அவர் தனக்கென்று வாழாமல் நமக்காகத்தான் வாழ்ந்தார், உயிரையே கொடுத்தார். நாம் என்ன பதிலாய் அவருக்கு செய்ய போகிறோம்?
இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். பாடுவோம் எல்லோரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வதுதான் இந்த உலகத்தில் ஒரு பாக்கியமான வேலை. அதனுடைய பலன் இன்றைக்கு நமக்கு தெரியாது. இயேசு வருவார், அன்றைக்கு இதனுடைய பலனை கொண்டு வருவார். ஏமா கையை தட்டி பாடலாமா? ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், உள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும், எனக்கு நான் நல்லா இருந்தா போதும் நினைக்க வேண்டாம். இருக்கிற ஒரு வாழ்வு இயேசுவுக்காக பயன்படுத்துவோம், சபைக்காக உழைப்போம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஏமன். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம் நாம் இயேசுவுக்காக. சொல்லுவோம். வாழ்ந்திடுவோம் நாம், வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம் நாம், வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம் நாம், வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்காக வாழ போறோம்னு சொல்றவங்க சொல்லுங்க ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை என்று சொல்லி இந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நம் இயேசு பெரியவர். சொல்லுங்க ஆமென். பிரச்சனைகளை விட அவர் பெரியவர், எல்லா வியாதியிலும் அவர் பெரியவர், சாத்தானை விட அவர் பெரியவர், முற்பிதாக்களில் பெரியவர், ராஜாக்களில் பெரியவர். சொல்லுங்க ஆமென். ஆக எல்லாரும் கைகளை தட்டி பாட போகிறோம். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி. ஆமென். Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி இயேசுவே. Thank you Lord. கைகளை தட்டி பாடலாமா? Yes Lord. இயேசுவே. பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. நல்லதையே போதிக்கிற போதகரே ஆராதனை. நல்லதையே போதிக்கிற போதகரே ஆராதனை. போதிப்பதில் யோனாவிலும் பெரியவரே ஆராதனை. போதிப்பதில்
அதில் யோனாவிலும் பெரியவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. சொல்லுங்க, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் யோசனைகள் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் ஞானத்திலே அவர் பெரியவராயிருக்கிறார். கைகளை தட்டி பாடுவோமா உற்சாகமாக. Thank you Lord, thank you Jesus. யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை. சொல்லுங்க, யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை. ஞானத்திலே சாலமோனில் பெரியவரே ஆராதனை. ஞானத்திலே சாலமோனில் பெரியவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. எஸ், பெரியவரே ஆராதனை. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவர், பொல்லாத சாத்தானை காட்டிலும் பெரியவர். பிசாசுடைய வல்லமையை விட நம் ஆண்டவருடைய வல்லமை கோடி 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 மடங்கு. எஸ் லார்ட், பெரியது. கைகளை தட்டி பாடலாமா? சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை. சொல்லுங்க, சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை. வல்லமையில் சாத்தானில் பெரியவரே ஆராதனை. வல்லமையில் சாத்தானில் பெரியவரே ஆராதனை. சொல்லுவோம், பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே. Oh yes Lord, oh we worship you Father, yes Lord. Hallelujah hallelujah. Yes Father, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah இயேசுவே, we worship you Lord, we praise you praise you praise you Lord. இயேசுவே, makadama shandala dara dara ore mama kadala raba shandere. Hallelujah இயேசுவே, hallelujah hallelujah hallelujah. எல்லாருடைய கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி thank you Lord, thank you Jesus, thank you Father. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தர் சொல்லி முடியாத ஈவுக்காக, தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக, அவர் செய்த கணக்கெல்லாம் நன்மைகளுக்காக, அவர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே ஆவியானவரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே
நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடிய இவருக்கு தோத்திரம். சொல்லுவோம் எல்லாரும். தேவன் அருளிய சொல்லி முடிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பாடுவோம் எல்லாரும். எஸ் லோர்ட். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. இயேசுவே எண்ணி முடிய அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. சொல்லுவோம் எல்லாரும். எண்ணி முடிய அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். எல்லாருடைய கர்த்தரை நோக்கி பிதாவே. Thank you Lord, thank you Jesus. இயேசுவே நன்றி சொல். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தூய ஆவியே தெய்வமே நன்றி சொல்கிறோம். One more time. தூய ஆவியே தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து சத்தமா அல்லேலூயா அல்லே. கைகளை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஆராதிங்க. அல்லேலூயா. எல்லா வாய்களும் ஆண்டவர் ஆராதிக்கட்டும். அல்லே. இயேசுவே உங்க மகிமை இறங்கட்டும்மா. உங்க வல்லமை இறங்கட்டும். உங்க அக்கினி இறங்கட்டும். உங்க அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. எஸ் லார்ட் ரைட் நவ. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Thank you. Puramaramakarama shanderere labadere dalalamo kamarama shanderere. Hallelujah. Unga மகிமையால் நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படட்டும். வானங்கள் துறக்கப்படட்டும். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you Lord. தகப்பனே
மை ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மை உயர்த்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவை பாடின ஒவ்வொருவரையும் விடுவையும். யார் வியாதியில் வந்திருந்தாலும் தொட்டு சுகமாக்கும். அபிஷேகம் பெறாதவர்களை கர்த்தர் நிரப்புவீராக. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தம் அடைவார்களாக. இந்த கூட்டங்களை ஆவியில எங்களை பலப்படுத்தட்டும், ஆவியில அனலாய் மாற்றட்டும். கர்த்தர் இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. கிருபை கிருபை எங்களோடு நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். Bless Lord. காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு பலமாய் கைகளை தட்டி Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் ஒரு வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த மேசியா ஊழியங்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் 8 பாகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த 8 பாகத்தையும் சேர்த்து இனி வரப்போகிற 9வது பாகத்தையும் சேர்த்து ஒரு பாடல் புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த பாடல் புத்தகம் உங்களுக்கு ஸ்டாலில் விற்பனை கொண்டு வாங்கி கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, கடைசியாய் வெளியிட்ட 8வது பாகம் CD உண்டு, அதுவும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 1லிருந்து 8 பாகங்கள் அத்துணையும் நாங்கள் சேர்த்து ஒரு பென் டிரைவில் போட்டிருக்கிறோம். காரணம், இப்போ நிறைய பேருக்கு CD பிளேயர் கூட இல்லை, கேசட் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ பென் டிரைவ், அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அதை போட்டு விட்டிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. MP3 பிளேயரில் USB டிரைவ் இதில் வேணால் அதில் போட்டுக்கலாம். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 GB அதில் இருக்கிறது, 2 GB மட்டும்தான் பாட்டு, மீதி ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் நீங்கள் உங்களுடைய உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். சரி, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் நேரடியாக கடந்து செல்வோம். அப்படியே அமர்ந்த நிலையில் உங்கள் வலது கருத்தை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுங்க. வேதத்தின் ரகசியங்கள் ஆழங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும். என்னோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரலோக பிதாவே, இந்த நாளில் நான் பேசுகிறவர்கள் கேட்கிறதாய் வேண்டாம், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அக்னியாய் புறப்பட்டு வரட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். சொல்லுங்க ஆமென். சரி, கவனிக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு சகோதரன் இப்படி கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது சொன்னார், ஐயா, எனக்கு பிரசங்க பகுதியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். பாட்டு பகுதியை விட, ஆராதனை பகுதியை விட, ஜப பகுதியை விட, ப்ரேயர் டைமை விட பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்குனார். நான் நினச்சேன், இந்த மனுஷன் வார்த்தையில் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறானே, ஏப்பா அப்படின்னு கேட்டு சொன்னால், பிரசங்க நேரத்தில் தான் நல்லா தூங்க முடியும். துதி ஆராதனை நேரத்தில் கீபோர்டு ட்ரம்ஸாக டப்பு போட்டு தட்டி எழுப்பிட்டுருவானுங்க. ஜப நேரத்துலேயும் கராப்புறான்னு கத்தி எழுப்பிட்டுருவானுங்க. ஆனால் இந்த பிரசங்கம் தொடங்கும் போது ஒரு மயான அமைதி வரும் பாருங்க. தூக்கம் எங்கிருந்து தான் வருனே தெரியாது. ஆகவே எனக்கு பிரசங்கம் நான் ரொம்ப பிடிக்கிறார். உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு சொன்னால் தூங்குவியான்னு கேட்ப, பிடிக்கலினாலும் பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க ஆமென். ஆமென். ஒரு சகோதரன் பிரசங்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருந்தார். கூட்டம் முடிஞ்சு போய் கேட்டேன், ஏடா பிரசங்கத்தில் இப்படி தூங்குனியே, இது சரியா? சொன்னால் நான் தேவ சித்தத்தின்படி தான் செய்தேன்னா. அடப்பா, தூங்குறதை தூங்கிட்டு தேவ சித்தத்தின்படி செய்கிறேன்னு சொன்னால் என்ன விஷயம் கேட்டேன். பாஸ்டர்களுக்கு வசனம் தெரியாதா? தேவன் தமக்கு சித்தமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அடப்பாவி, அது ராத்திரியில் போய் படுக்கையில் படுத்து தூங்கும் போதுடா, பிரசங்க நேரத்தில் நித்திரை வந்தால் அது பிசாசு கொடுக்கறது. அல்லேலூயா. அதனால் நல்ல உற்சாகமாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளாக பாடி ஆராதிச்சு பிரசங்கத்தை கேட்டு கழிச்சு போயிட்டீங்களோ? கழிச்சு போயிட்டீங்களா? உற்சாகமாக இருக்கீங்க தானே? நிறைய பேருக்கு முக்காடு கொடுக்குற பழக்கத்தை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த முக்காடு நெத்திக்கு கீழே இழுத்து விட்டு நல்லா தூங்கக்கூடாது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா. தேவன் நல்லவர். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை, முக்கியமான ஒரு சத்தியத்தை அலசி ஆராய போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சொல்லுங்க ஆமென். எலியாவின் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டானது. என்ன உண்டானதா சொல்லுங்க?
சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டானது? மழை பெய்யாதபடியினாலே ஒரு பஞ்சம் எலியாவின் நாட்களில் உண்டானது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் எடுத்துறீங்களா? பழைய ஏற்பாட்டில் 452வது பக்கம். ஒவ்வொரு வசனத்துக்கும் இப்படி பக்கத்தை சொன்னீங்கன்னா நீ மகராசனா இருப்பேன், அப்படிதான் நினைக்கிறீங்க. சீக்கிரம் எடுங்க. பழைய ஏற்பாட்டில் 452ஆம் பக்கம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மைக்கில் யாராவது வாசிக்கிறீங்களா? இருக்கா? சரி, எல்லாரும் சேர்ந்து. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பையனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 7ஆம் வசனம், தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. 18ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது எலியா ஆகாவுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ எனில் சமாரியாவிலே கொடிதாயிற்று. ஒரு அலிரியா சொல்லுங்க, பஞ்சம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பஞ்சம். சத்தமா. ஆரம்பமே சரியில்லையே. ஒரு ஆசீர்வாதம், ஒரு எழுப்புதல், கிருபை, இப்படி எதையாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பஞ்சம்னு ஆரம்பிக்கிறியா? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா. எலியாவின் நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்தது. என்ன பஞ்சம்? தண்ணி பஞ்சம். மழை பெய்யாதபடியினாலே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாததுனால ஆறுகள் குளங்கள் வற்றி போனது. கடைசியில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. விளைச்சல் எல்லாம் முற்றிலும் இல்லாமல் போனது. ஜனங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது பஞ்சம் கொடிதான் இருந்தது. எப்படி இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. சரி, இப்ப என்ன வழி? பஞ்சத்தை போக்கணும். அதற்கு எலியா என்ன செய்தான்? சொல்லுங்க ஆமென். பஞ்சத்தை போக்கணும். எதை போக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அது ஒரு மனுஷனால முடியுமா? முடியும். சொல்லுங்க ஆமென். ஐயா, பஞ்சம் ஒரு வீட்டுக்குள்ள இல்லை, தேசம் முழுக்க. ஆனால் தேசம் முழுக்க இருக்கிற பஞ்சத்தை தேசத்தில் உள்ள ஜனங்கள் செய்தாதானே, ஏதாவது செய்தாதானே முடியும். ஐயா, அல்ல அல்ல, ஒரு மனுஷனால் அந்த பஞ்சத்தை போக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ பஞ்சம் அப்படின்னு இங்க தண்ணி பஞ்சத்தை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பஞ்சங்கள் உண்டு. என்ன பஞ்சம்? 2ஆ பிரிக்கிறேன். உலக பிரகாரமான பஞ்சம், ஆவிக்குரிய பஞ்சம். சொல்லுங்க சத்தமா. இன்னொன்று ஆவிக்குரிய பஞ்சம். உலக பிரகாரமான பஞ்சம்னு எதை சொல்லலாம்? தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லாம பஞ்சம், பணம் இல்லாத ஒரு பஞ்சம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பஞ்சம்னு என்ன? பற்றாக்குறை. என்னது? பற்றாக்குறை. இன்னைக்கு நிறைய காரியத்தில் நமக்கு ஒரு பற்றாக்குறையை பார்க்கிறோம். உடம்புல கூட ஒரு பஞ்சம். என்ன பஞ்சம்? உடல்ல சுகம் இல்லை. சொல்லுங்க ஆமென். உடல் சுகம் இல்லாதனால அது கூட ஒரு பஞ்சம் தான். சுகத்துக்கு இங்க பஞ்சம். உடம்புல சுகம் இல்லை அப்படின்னா உடம்புல ஒரு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. மனசுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னா அதுல ஒரு பஞ்சம், பற்றாக்குறை. சந்தோஷத்துல எத்தனையோ பேர் பஞ்சமா இருக்கிறீங்க. சமாதானத்துல எத்தனை பேர் பற்றாக்குறையா இருக்கிறீங்க. நிம்மதி இல்லாம எத்தனை பேர் அதுல ஒரு பஞ்சத்தில் இருக்கிறீங்க. உடல் சுகம் இல்லாம அதுல ஒரு பஞ்சத்தில் இருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். கடன் பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் கடன், திருமண பக்கம் கடன், வட்டி கட்ட முடியல, பஞ்சம். பணம் இல்லாம பஞ்சம். பிரைஸ் தி லார்ட். சில பேருடைய வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம பஞ்சம். இதெல்லாம் உலக பிரகாரமான பஞ்சங்கள். ஆவிக்குரிய பஞ்சம் என்ன? சபைகளிலே ஆத்துமாக்கள் இல்லை. சபைகள் என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. சபைகளில ஆத்துமாக்கள் இல்லைன்னா சபைக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. சபையில ஆத்துமாக்கள் இல்லைன்னா சபை பஞ்சத்துல அடிபட்டு கிடக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் சாப்பிடாம மெலிஞ்சு போய் அப்படியே கிடந்தானா என்ன சொல்லுவீங்க? வேணடா பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி கிடக்கிறான். இன்னைக்கு நிறைய சபைகள் மெலிந்து போய் கிடக்கிறது. நிறைய சபைகள் ஒல்லியா கிடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. ஆத்துமா இல்லாம கிடக்கு. ஒரே மாதிரி 50 பேரை வைத்துக் கொண்டு 10 வருஷமா சபை நடத்துகிறோமா? வெறும் 100 பேரை வைத்துக் கொண்டு 10 வருஷமா சபை நடத்துகிறோமா? சபையில ஒரு வளர்ச்சி இல்லையா? சபையில ஒரு பெருக்கம் இல்லையா? சபையில ஒரு விருத்தி இல்லையா? அப்படின்னா அந்த சபை பஞ்சத்தில் இருக்கிறது அர்த்தம். ஆத்தும பஞ்சம். என்ன பஞ்சம்?
இன்னைக்கு ஊர் முழுக்க அதுதான் தலைவிரித்து ஆடுகிறது. அதுவும் வந்துச்சு பாருங்க இந்த கொரோனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை குறைச்சதோ இல்லையோ சபையில் ஆத்துமா குறைஞ்சு போயிட்டான். 3 வருஷமா சபை நடத்த முடியல. திரும்ப சபையை தொடங்கி நடத்தினா உலகத்தில் புள்ளி விவர கணக்கு சொல்லுது 25% விசுவாசிகள் சபையில குறைஞ்சிட்டாங்களாம். எதுக்கு பிறகு? சில பேர் வியாதியில மறித்து போயிட்டாங்க. சில பேர் அந்த கொரோனா சமயத்துல தான் ஆராதனை எங்க நடந்துச்சு? ஆன்லைன்ல. ஆமா. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சு சபைக்கு வர சொன்னேன். வாயா வந்து சபையில ஆராதினா அவன் சொல்றான், நீங்க தானே சபைக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்க, ஆன்லைன்லயே ஆராதனை சொன்னது நீங்க தானே, இப்ப நீங்க மறுபடியும் வான்றீங்க, ஆன்லைன்ல பார்க்காதுன்றீங்க, முதல்ல பாருங்க இப்ப பார்க்காதீங்கிற குழப்பறையா? எங்களுக்கு அதுலயே பழகி போச்சு. எதுல? ஆன்லைன்லயே பழகிச்சியா? இது சபைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு நீ எந்திரிப்ப, உட்காருப்ப, கையை தூக்கும்ப, முழங்கால் போடு, இதெல்லாம் பேஜார் பிடிச்ச வேலை. வீட்டிலனா அப்படி படுத்துக்கிட்டு தலையணையை தலைக்கு வச்சு கால் மேலே காலை போட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு சௌரியம். நிறைய பேர் சபைக்கு வரமாட்டேன்றான், ஆன்லைன்லயே பார்த்துக்கிட்டு திருப்தி பட்டுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஒரு அடையிலையா சொல்லுங்களேன். நிறைய பேர் சபைக்கு வந்தவன் பின்வாங்கி போயிட்டான். பிரச்சனை நிற்க முடியல, போராட்டம் நிற்க முடியல. சில பேர் பாவத்தினால் இழுக்கப்பட்டு பின்மாறி போயிட்டான். இன்னைக்கு நிறைய சபைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில சபைகள் அப்படியே உடஞ்சு 2ஆ 3ஆ போகுது. அப்படி சபையில இன்னைக்கு பஞ்சம், ஆத்துமாக்கள் பஞ்சம். சொல்லுங்க ஆமென். ஒரு அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். எலியாவின் நாட்களில் பஞ்சம் வந்தது மட்டுமல்ல, அந்த பஞ்சத்தை போக்க அவன் ஏதோ ஒன்று செய்யறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பஞ்சத்தை போக்க என்ன செய்யறான்? ஏதோ ஒன்று அவன் பஞ்சத்தை போக்க சில முயற்சிகளை எடுத்தான். ஒருத்தனால முடியுமா? முடியும். என் சபையில பஞ்சம், என் சபை வளர்வதற்கு நான் ஒருத்த முடியுமா? முடியும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்துல எழுப்புதல் இல்லை, நான் என் ஒருத்தனால எழுப்புதல் வருமா? வரும். ஒருத்தன் திருந்தனா போதும். ஒவ்வொருத்தரும் அப்படி திருந்தனாவே பெரிய காரியம் நடக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில பஞ்சம் தானே, ஆத்துமாக்கள் பஞ்சம் மட்டும்தானே? தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பஞ்சம். உலக பிரகாரமான பஞ்சத்தை சொன்னேன். சாப்பாடு பஞ்சம், தண்ணி பஞ்சம், பணம் இல்லை, உடல் சுகம் இல்லை, பற்றாக்குறை. ஆனா ஆவிக்குரிய ரீதியில தனிப்பட்ட முறையில என்ன பஞ்சம்? ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான் மனுஷன், இப்ப ஜெபம் பண்றதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுகல. ஜெப வாழ்க்கையில அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? பஞ்சம் வந்துருச்சு. ஜெபமே இப்ப இல்லை. முதல்ல கோடிக்கணக்கா பணம் வச்சிருந்தான், இப்ப இல்லைன்னா அவன் பணத்துல பஞ்சம். மூட்டை மூட்டையா அரிசி எடுத்து போட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா அவன் ஆகார பஞ்சம். முதல்ல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். காலையில ஜெபம் பண்ணா, மத்தியானம் ஜெபம் பண்ணா, சாயங்காலம் ஜெபம் பண்ணா, அதிகாலையில ஜெபம் பண்ணா. இப்பெல்லாம் ஜெபம் பண்றதே இல்லை. அப்படின்னா அவன் வாழ்க்கையில எதுக்கு பஞ்சம் வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிறதுல பஞ்சம் வந்துருச்சு. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்க அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெபத்துக்கு பஞ்சம். முன்ன மாதிரி ஜெபிக்கிறது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். கேட்டா நேரம் இல்லை. என்ன இல்லை? துதிக்கிறதுல பஞ்சம் வந்துருச்சு. ஒரு காலத்துல மணிக்கணக்கா துதித்த ஆளுதானி, ஒரு காலத்துல நேரத்தை பார்க்காம துதிச்ச ஆளுதானி. இன்னைக்கு துதிக்க நேரம் இல்லை, துதிக்க பிடிக்க மாட்டேங்குது, துதிக்க பிரியம் இல்லை, பஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். நிறைய பேருக்கு வேத வசனம் பஞ்சம், பைபிள் வாசிக்கிறது இல்லை. வேத வசனம் வாழ்க்கையில பஞ்சமா இருக்கு, பைபிளை வாசிக்கிறது இல்லை. எதுக்காவது ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம், இல்லைன்னா எப்பாவது மாசத்துல ஒரு முறை, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஒரு மது மட்டும் பைபிள் அப்படி தூசியை தட்டி எடுத்து ஊதி அது எங்கே கிடக்குன்னே தெரியாது. இன்னைக்கு நாளைக்கு போய் போட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேடி எடுப்பீங்க. சில பேர் காருக்குள்ளேயே விட்டுருவீங்க, சில பேர் பைக்கு கவருக்குள்ளேயே உள்ளே வச்சுருப்பேன், எடுக்க மாட்டேன், அப்படியே இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் தேடி எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே இருந்தால் ஈஸி. சேர்ச்சு கொண்டு போகிறது, பைபிளை திறக்கிறதே இல்லை, பைபிளை வாசிக்கிறது இல்லை. சுட்டு போட்டால் கூட வேதத்தை வாசிக்க பிடிக்க மாட்டேங்குது, வெறுப்பாக இருக்குது, சலிப்பாக இருக்குது. அப்படின்னா உன் வாழ்க்கையில் வேத வசனம் பஞ்சம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு பஞ்சம். எதுல பஞ்சம்? சத்தமா. ஆனா பாவத்துக்கு என்ன இல்லை?
பொன்னான வாயில சொல்லுங்க. பாவத்துக்கு என்ன இல்லை, பஞ்சமே இல்லை. எல்லா பாவம் உள்ள இருக்கு. பொய் இருக்கு, பொறாமை இருக்கு, திருட்டு இருக்கு, களவு இருக்கு, சூது இருக்கு, கபடு இருக்கு, விபச்சார எண்ணம், வேசித்தனம் இருக்கு, ஏமாத்து வேலை இருக்கு, கெட்டெண்ணம் இருக்கு, எல்லாம் உள்ளதான் கிடக்கு. இதுக்கு என்ன இல்லை? பேச மாட்டேங்கிறீங்க. இதுக்கு என்ன இல்லை? பாவத்துக்கு பஞ்சமே இல்லையா? எல்லாம் பாவம் கொட்டி கிடக்கு, நிரம்பி வழி. என்ன என்ன நிரம்பி வழியுது? பாவம். தோத்துறோம். அதுல எல்லாம் பஞ்சம் இல்லை, தோத்துறோம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த காரியத்துல, வேத வாசிக்கிறதுல பஞ்சம், ஜெபத்துல பஞ்சம், துதிக்கிறதுல பஞ்சம், சபைக்கு வர்றதுல தோத்துறோம். ஒரு காலத்துல 10 மணிக்கு ஆறதுனா 8 மணிக்கெல்லாம் கிடந்த. ஒரு காலத்துல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இடையிலாம் ஓடி வந்த. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வர மாட்டேங்கிற. கொஞ்ச நாள் கழிச்சு 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்த. இப்ப திருவிருந்துக்கு மட்டும் வருது. முன்ன பெரிய நீதிமான் யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல, திருவிருந்துக்கு வான்னு. ஸ்தோத்திரம். அன்னைக்கு வந்த ஒரு திருப்தி. அந்த மாசம் முழுக்க என்ன ஆசீர்வதிச்சுட்டு. யார் யார் சொன்னா திருவிருந்துக்கு மட்டும் வான்னு சொல்லி? சில மாசத்துக்கு பயப்படுறாங்க. திருவிருந்துக்காக வந்துட்டு இருக்கிறாயா, நீ எதையாவது சொல்லி கொலை போட்டுறாத, அப்புறம் அதுவும் சேர்ந்து வரலைன்னா வம்பாயிடும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா. இந்த கப்பல்ல 2 வகையான கப்பல். எத்தனை வகையான கப்பல்? சில பேருக்கு பாஸ்டர் கீழே இறங்கி வந்தாவே பக்குங்குது. ஏன்னா தூங்க முடியாது. கிட்ட வந்தான்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தோத்திரம். கப்பல் எத்தனை வகை? 2 வகை. என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று மேலே போகிற கப்பல். ஒன்று என்ன? இன்னொன்று என்னது? தண்ணிக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அதுக்கு பேர் என்ன? எத்தனை பேருக்கு மேலே போகிற கப்பல் பிடிக்கும்? எத்தனை பேருக்கு நீர்மூழ்கி கப்பல் பிடிக்கும்? மேலே போகிற கப்பல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நீர்மூழ்கி கப்பல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? 2 பிடிக்காத ஆள் கை தூக்கு பார்ப்போம். எந்த லிஸ்ட்ல சேர்த்துறது? ஏதாவது ஒன்று கை தூக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மேலே போகிற கப்பல் எப்படின்னா, அது யார் வேணா பார்க்கலாம், எப்போ வேணா பார்க்கலாம், அது மேலே தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா, இது கூடுதலாக எதுக்கு பயன்படுத்துவாங்க சொல்லுங்க? போர் கப்பலுக்கு தான் எதுக்கு? யுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. போரிடுவதற்காக, எதிரிகளை தாக்குவதற்காகத்தான் நீர்மூழ்கி கப்பலை அதிகமாக பயன்படுத்துவாங்க. எல்லாம் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த நீர்மூழ்கி கப்பல் என்ன செய்யணும்? மேலே வரவே வராது. உள்ளேயே தான் போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தகவல் கிடைக்கும், அல்லது அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. மேலே ஒரு எதிரி கப்பல் இருக்கு. இது ஒரு சில அடி ஆழத்தில் அது கீழே போய்கிட்டு இருக்கு. நீர்மூழ்கி கப்பல், எதிரி கப்பல் மேலே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே மேலே வந்து நீர்மூழ்கி கப்பல் மேலே வந்து அப்படின்னு ஒரு குண்டை போட்டா, பாவி நல்லா தூங்கிட்டு வந்தனே, சத்தம் போட்டு எழுப்பிட்டுட்டியே. தோத்துறா. கவனி. ஒரு குண்டை போட்டுட்டு உள்ள போச்சுன்னு வைங்களே, அப்புறம் உள்ளேயே தான் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன், விசுவாசிகள் 100க்கு 75% பேர் நீர்மூழ்கி கப்பல்கள். எப்படின்னு சொல்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மேலே வந்து ஒரு குண்டை போட்டான்னா, அதுக்கப்புறம் உள்ளே போனான்னா திங்கக்கிழமை உள்ளதான், செவ்வாய்க்கிழமை உள்ளதான். ஐயா புதன்கிழமை பைபிள் ஸ்டடியா? நான் என்ன இந்த பைபிள் ஸ்டடி படித்து போதகராவா போகிறேன்? எனக்கு ஏதோ ஒரு வசனம் தெரியும். உள்ளதான் போவான், சபைக்கு வரமாட்டான், சர்ச்சுக்கு வரமாட்டான். ஐயா இந்த வியாழக்கிழமை ஆண்கள் கூட்டம், ஐயா அது சில கிறுக்கு உட்கார்ந்துருக்கு. ஐயா வெள்ளிக்கிழமை பெண்கள் கூட்டம், அது சில லூசுக முக்காடு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. நமக்கெல்லாம் வேலை பொழப்பில்லை, 10 காசு சம்பாதிக்க வேண்டாம். நீ சும்மா பாசுக்குதா வேலை இல்லை, டெய்லி ஏதோ ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நீ போய் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பியா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனையா, தலையா காட்டுனியா, வந்தையான்னு இல்லாம அவன் கூப்பிடுறான், நீ பாட்டுக்கு ஒவ்வொரு நாளா போய் உட்கார்ந்துக்கிட்டு தான் எப்படி பொழப்ப ஓட்டுறது? அதெல்லாம் சில லூசு பெண்கள் கூட்டம்னால போகும். சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம். நான் வீட்லேயே காத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். அதனால நான் சனிக்கிழமை வீட்டில், ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுது. இயேசு மேல வந்து ஒரு குண்டை போட்டா, அவனே நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எந்திரிக்கிற. என்னையா லைஃப். பக்கத்தில் பார்த்து சொல்லுது. ஹலோ. பக்கத்தில் கை விட சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க. ஹலோ. 1ஆம் நம்பர்
நீர் மூழ்கி கப்பலாக இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதை மட்டும் விட்டுட்டு எல்லா நாளும் சபைக்கு வந்து பழகு. ஒரு வேலையிலையா சொல்லுங்களேன். சேலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தாசில்தார் ஒரு நல்ல வேலை தானே, ஓரளவுக்கு பெரிய அதிகாரி தானே, சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? பெரிய அதிகாரி தானே. அவர் கர்த்தருக்கு சோத்திரம் ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு வேலை முடிச்சதுன்னா நேராக வீட்டுக்கு போக மாட்டார், நேராக சபைக்கு போயிடுவார். நேராக சர்ச்சுக்கு போய் ஒவ்வொரு நாள் அந்த பாஸ்டர் சந்திச்சு, ஐயா இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா, இன்னைக்கு ஏதாவது சபைக்கில் ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருக்கா, எங்கேயாவது அவுசிஸ்ட் போடணுமான்னு சொல்லுங்கள் நானும் வர்றேன், இல்லை எங்கேயாவது ட்ராக்ஸ் கொடுக்க போடணுமான்னு சொல்லுங்கள் வர்றேன் என்று பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலையை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போவார் டெய்லியும். தாசில்தார் சொல்லுங்க ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நமக்கு சபைக்கு வர சொன்னா நேரம் இல்லையா? ஏயா எங்களுக்கு 6 நாள் வேலை, ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் தான் லீவு, சொல்லுங்க ஆமென். அந்த 1 நாளும் துவைக்கணும், ஒட்டடை அடிக்கணும், சொந்தக்காரங்க வருவாங்க ஆக்கி போட்டு உட்காரணும், வாரத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி விடுறாங்க, அந்த தண்ணியை பிடிக்கணும். நீ சும்மா பெரிய மனாட்ட ஞாயிற்றுக்கிழமை வா வேணா, அப்படியெல்லாம் வாரம் வர முடியாதியா அப்படின்னு சொல்றோம். ஆலயத்துக்கு வருகிற விஷயத்துல பஞ்சம் எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஜெபிக்க என்ன இல்லை, என்ன ஜெப வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை சொல்லுங்க சத்தமா? ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்றோம், அந்த 3 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம், அதிகாலை ஜெபம், மத்தியானம் ஜெபம், சாயங்காலம் ஜெபம், அதெல்லாம் போச்சு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சபை எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பஞ்சம். கேட்டா நேரம் இல்லை. சொல்லுங்க ஆமென். அடுத்த சத்தமா சொல்லுங்களேன். எதை கேட்டாலும் நேரம் இல்லை. துதிச்சியாப்பா, டைம் இல்லை பாஸ்டர். ஆராதிச்சியா, டைம் இல்லை. ஜோமண்ணியா, டைம் இல்லை பாஸ்டர். சர்ச்சுக்கு வந்து எந்த ஒரு டைம் இல்லை பாஸ்டர். நான் ஒன்று சொல்லட்டா சொல்லி தொலையா, நாங்கள் நேரத்தில் வீட்டுக்கு போகணும், நீ பாட்டுக்கு டைம் இல்லைன்னு சொல்றியே, ஒரே அடியா டைம் இல்லாம போயிட்டா புரிஞ்சுதா? ஒரே அடியா டைம் இல்லாம போயிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே அடியா போய் சேர்ந்துட்டா. வேதம் சொல்லுது, உன் சுவாசம் யார் கையில? ஐயா பட்டா நீ பறக்கிற நூல் இன்னொருத்தர் கையில, இழுத்தாருன்னா நீ வந்துதான் ஆகணும். ஒரு அல்லேலூயா. சும்மா டைம் இல்லை. இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க, எல்லாம் 90 வயசுல தான் சாகுறானா, 60 வயசுல சாகுறான், 40 வயசுல சாகுறான், 20 வயசுல சாகுறான், பிறந்த குழந்தை சாகுது, வயிற்றுக்குள்ள சாகுது. என்னைக்கு நோ கேரண்டி லைஃப். டைம் இல்லைன்னு கடைசியில் இன்னைக்கு ஒரே அடியா சொத்து போனவன் டைம் இல்லாம போய் படுத்து கிடக்கிறான். ஆனா என்னை உன்னை கர்த்தர் ஜீவனோட வைத்திருக்கிறார், நம்பி வைத்திருக்கிறார். கொரோனா வந்த சமயத்தில் ஒரு பிரதர் என்ன வந்து கேட்டார், எனக்கு ஒரு டவுட். என்னையா அவனுக்கு சந்தேகம்? இந்த கொரோனா வந்து ரட்சிக்கப்படாதவனுக்கு வர்றது நியாயம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு எதுக்கு வந்துச்சு? நீங்க தானே பிரசங்கம் பண்றீங்க, எகிப்திலே வாதை என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத ஜனங்களுக்கு வந்தது, தேவ ஜனங்களுக்கு வாதை வரவில்லை. அவன் வீட்டில் தவளை வந்தா, ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் தவளை வரல. அவன் வீட்டில் ரத்தம் தண்ணி ரத்தமாக மாறினா இவன் வீட்டில் மாறல. அவன் வீட்டில் கல்மலையில் ஆடு மாடு செத்தான், இவன் வீட்டுக்கு ஆடு மாடு சாகலை. அவன் வீட்டில் மூத்த பிள்ளை செத்தான், இவன் வீட்டில் சாகலை. வாதை என்பது, துன்பம் என்பது, நோய் என்பது அதுக்கு எகிப்தியருக்கு வந்துச்சு, தேவ பிள்ளைகளுக்கு வரல. இப்பயா கொரோனா எல்லாருக்கும் வருது, தேவருடைய பிள்ளைகளுக்கு வந்துச்சுன்னா கேட்ட கேள்வி சரிதானே? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம். கொரோனா காலத்தில் நானும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடந்தேன். இந்த சந்தேகம் தான் எனக்கு. அடுத்தது இன்னொரு படி மேலே போனார். ஐயா விசுவாசி செத்துருந்தா கூட பரவாயில்ல, சில பாஸ்ட்மாரிலே செத்துட்டாங்க ஐயா, கொரோனாவில் சில பாஸ்ட்மாரியே செத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என் விசுவாசமெல்லாம் ஆட்டம் காணுது, ஏன் இப்படியெல்லாம் இவங்க செத்தாங்க சொல்லுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், ஓகே உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் இப்போ நான் ஒரு கேள்வி எப்போ நீ பதில் சொல்லணும். என்ன கேள்வி சொல்லணும்? கொரோனாவில் அவன் செத்தான் இவன் செத்தான் சொல்கிறீங்கள, நீ ஏன்டா சாகலேன்னு கேட்டேன். கேள்வி சரிதானே? கேள்வி சரிதானே? அவன் செத்தான் இவன் செத்தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்றியே. ஆனா பாவி லட்சக்கணக்கான பேர் செத்தானே, அதுல நீ ஒருத்த ஏன்டா சாகலன்னு என்னைக்காவது உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியா? பக்கத்து வீட்டுக்காரன் செத்தான், நீ சாகல, ஏன் நான் மட்டும் சாகல உட்காந்து யோசிச்சியா?
கூட படிச்சவன் செத்தான், கூட சொந்தக்காரன் செத்தான், எல்லாம் செத்தான். ஆனா நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன், ஏன் என்னை ஆண்டவர் உயிரோடு வைத்தார் என்று உட்கார்ந்து யோசிச்சியா? அவன் செத்தான் ஏன், இவன் செத்தான் ஏன்? அப்ப நான் சொல்றேன், உன்னை நம்பி கர்த்தர் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல. உன்னை உயிரோட வச்சா நீ துதிப்ப, உயிரோட வச்சா நீ என்னை ஆராதிப்ப, உயிரோட வச்சா நீ ஜெபம் பண்ணுவ, உயிரோட வச்சா நீ பரிசுத்தமா வாழ்ந்த என்னை மகிமைப்படுத்துவ, உயிரோட வச்சா நீ ஆத்தும ஆதாயம் செய்வ, உயிரோட வச்சா உன்னால சபையை வளர்த்துவ என்று கர்த்தர் உன்னை நம்பி இன்றைக்கு என்னையும் உன்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு நினைப்பு, செத்து போனவெல்லாம் படுவாய், உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாம் ரொம்ப நீதிமான். அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்பி நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். சும்மா நேரம் இல்லை, நேரம் வராதியா ஒதுக்கு. எங்கேயாவது நேரம் இல்லைன்னு சொல்லி சாப்பிட விட்டோமா, நேரம் இல்லைன்னு சொல்லி தூங்காம விட்டோமா, அது கரெக்டாக நடக்குது இல்லை? அதுக்கு நேரத்தை ஒதுக்கல, சாப்பிட்றதுக்கு நேரத்தை ஒதுக்கல, தூங்குறதுக்கு நேரத்தை ஒதுக்கல. இந்த முகாமுக்கு பிறகு ஜெப வாழ்க்கை மாறணும். ஜெபத்துக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி ஆகணும். முடிஞ்சா அதிகாலையில் எழும்பணும். அதிகாலையில் நிறைய பேர் எழும்புறது இல்லை. சொல்லுங்க ஆமென். அதிகாலையில் எழும்பி கர்த்தர் ஆராதிங்க. அது போல ஒரு ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறீங்கன்னா, அதிகாலையில் எழும்பி ஆராதிக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம், அதாவது முதல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், முதலிடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் முழுக்க 1008 வேலை செய்யற, அதுல முதல் வேலை தேவனை துதிக்கிறதா இருக்கணும். அதுல முதல் வேலை கர்த்தரை பாதத்தில் அமருகிறதா இருக்கணும். நீ ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு அப்புறம் எங்கேயே போங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்ம அம்மா எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஒரு சம்பளையெல்லாம் அனுப்பிவிட்டு 11 மணிக்கு வந்து பாயை போட்டு உட்காந்து ரிபலவா கரவா ஷபலவா வீக்கிரவி ஷபலவா 11 மணிக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு, நம்மால் வேலைக்கு போகிற ஆளுக்கு காலையில் ஜெபம் பண்ண டைம் இருக்காது. அவன் ராத்திரி போயிட்டு வந்துட்டு ராத்திரி ஜெபம் பண்ணலான்னு வருவான். அது எப்படி செய்வான் தெரியுமா? பெட்டெல்லாம் போட்டு போர்வையை ரெடியாக விரித்து வச்சு தலைகணியும் போட்டுட்டு வெளியே உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டான். படுக்க மேலே தான் உட்காந்து முழங்கால் போட்டு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே இயேசு ராஜா வந்திருக்கிறார். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா குடிகார மாதிரி கிடப்பான் கீழே. எப்போ விழுந்தான்னு அவனுக்கே தெரியாது. ஏன் படிக்கல உட்காந்து ஜெபம் பண்ணுறான்னு தெரியுமா? அப்படியே இடையில எந்திரிச்சு போர்வை இழுத்து போட்டு படுத்துருவான். அதுக்கு தான் அது மேலே யாராவது படிக்கல உட்காந்து ஜெபம் பண்ணீங்க, எல்லாம் வெளியே தான் உட்காந்து ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க ஆமென். சத்தமா. ராத்திரி நேரம் போயிட்டு வந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி தூங்குறது, பைபிளை படிக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்க நேரத்தில் பைபிளை படிக்கணும். சும்மா தூக்க வர நேரத்தில் பைபிள் எடுத்து வச்சுக்கிறது, காலையில் எல்லாம் அக்கிரமத்துக்கு பயன்படுத்துறது, சீரியலை பார்க்க பயன்படுத்துறது, சினிமாவுக்கு நேரத்தை ஒதுக்கிறது, அங்கே போய் ஜாலியாக டீ கிடைக்க அதுக்கு இதுக்குன்னு எல்லா நேரத்தையும் செலவு பண்ணிட்டு கடைசியில் வந்து தூங்குற நேரம் 10 மணி 11 மணிக்கு ராத்திரி பைபிள் எடுத்து வைக்கிறது. இப்படி பைபிளை விரிச்சு படித்தா 5 நிமிஷத்தில் தாமரை பூ மாதிரி அது விரிஞ்சு கீழே பொத்துன்னு விழும்பாருங்க. என்னைக்காவது தூங்காம நீ பைபிள் கிடைச்சதா சரித்திரம் உண்டா? ஒரு பிரதர் வந்து கேட்டார், பாஸ்டர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கம் மாத்திரம் போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன செய்யறது? நான் சொன்ன, நீ போய் பைபிளை படி. என்னது? நல்ல தூக்கம் வரும் போ. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் பைபிளை பார்க்குறேன், பூரா அந்த கோடி இருக்கிற மாதிரி மேலே கீழே, இந்த இசிஜி எடுத்தா இருக்குன்னு தெரியுமா, இப்படி மேலே கீழே கோடு. என்னம்மா அதுன்னு கேட்டேன். பாஸ்டர் நல்லா தான் கோடு போட ஆரம்பித்தேன், போட தூங்கிட்டேன். ஒவ்வொரு வசனம் மேலே போய் தான் கீழே வருது, ஒன்று கூட ஒழுங்கான்ற என் மாதிரி இல்லை. ஐயா சும்மா எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குற, ப்ளீஸ் கொஞ்சம் இந்த முகாமில் இந்த கடைசி இந்த இரவு கூட்டத்தில் கொஞ்சம் யோசி. நேரத்தை வராது, டைம் இல்லைன்னு சொல்லாத, டைமை ஒதுக்கு. ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கு. அதிகாலையில் எழும்பு. சில பேர் அதிகாலையில் சூரிய வெளிச்ச சன்னலை வந்து சுட்டு எரிச்சாலும் எந்திரிக்க மாட்டாங்க. உங்களையெல்லாம் அதிகாலையில் எழுப்புனா ஜேசிபியை கொண்டு வந்து நிலத்துக்கு அடியில் எடுத்து அப்போ எந்திரிக்க மாட்டான், அதுலேருந்து திருப்பி போட்டு படுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமென். அந்த பழக்கம் இங்கேயும் வந்து பிரசங்க நேரத்தில் தூங்குறது. சொல்லுங்க ஆமென். நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே என் பிரசங்கம் எடுபடலையோ, பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் தூங்குற ஆளுகள் என்னையா பண்ணுறது. அப்போ தான் ஒரு வசனம் என்ன ஆறுதல் படுத்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போதே ஒருத்தர் தூங்கிட்டான். சொல்லுங்க ஆமென். அதுவும் மேலே மொட்டை மாடியில் உட்காந்து பிரசங்கம்.
ஒருத்தன் வாரத்தில் உட்காந்து பிரசங்கம் கேட்டுருந்துங்க, பொத்துன்னு கீழே விழுந்து செத்தே போயிட்டான். பவுல் பதறி போய் இறங்கி ஓடி வந்தான். ஐயோ என் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தன் உயிர் பிப்பான்னு பார்த்தா இவன் செத்து போயிட்டானே, தூங்கி விழுந்துட்டானே. அவனுக்கு ஜோமணி உயிரோட எழுப்பிவிட்டான். ஆமென். நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது யாராவது தூங்கி கீழே விழுந்தீங்க, நாங்கள் எழுப்ப மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? உங்களுக்கே புரியும். அதனால் தயவுசெய்து கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை எழுமணும். உண்மையை சொல்லுங்க. யாராவது பொய்யா கையை தூக்குறீங்க, ஆண்டவர் பார்க்குறாங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. 1 2 3 4 5 7 8 10 பேர் கூட தேரல. என்னது? அவ எப்படி தேவ பிள்ளைகள்னா அதிகாலை எந்திரிக்கணும். சொல்லுங்க ஆமென். தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் தெரியுமா? பைபிளில் கவனிக்கணும். பைபிளில் கலக்கண பரிசுத்தவான்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவனுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பழக்கம் இருந்தது. அதிகாலையில் எழும்பி தேவனை துதிப்பது, அதிகாலையில் எழும்பி கர்த்தரை ஆராதிப்பது. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது அதிகாலையில் சொல்றான், வீணையை எழும்பு, சுரமண்டலமே எழும்பு, மகிமையை வெளி. நான் அதிகாலையில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து காத்திருப்பேன், அதிகாலையில் துதிப்பேன். சும்மா இல்லை, அதிகாலையில் எழும்பி அப்படி ஆராதிச்சதுனால தான் ஆண்டவர் ஆடு மேய்ச்சி அவனை அரசனாக்கினார். சொல்லுங்க ஆமென். ஆபிரகாமுக்கு அதிகாலையில் ஈசாக்க பலி செலுத்த போக எப்போ புறப்பட்டான் தெரியுமா? அதிகாலையில் புறப்பட்டு போகிறான். பலி செலுத்த அதிகாலையில் புறப்பட்டு. சொல்லுங்க ஆமென். இப்படி பைபிளில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உலகத்தை கலக்கின ஆளுகளோ எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருந்தது, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நாளையிலேருந்து அதிகாலையில் எழும்புறீங்க. சொல்லுங்க ஆமென். அதிகாலையில் எழும்புறீங்க. 10 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. ஆமீன் சொல்லிட்டு அப்புறம் நான் போய் சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நான் எந்திரிக்க மாட்டேன்னு எனக்கே தெரியா. சோத்திரம். சொல்லுங்க ஆமென். அதிகாலையில் என்ன செய்யணும்? நாளையிலேருந்து சொல்லுங்க சத்தமா. சில பேர் சொல்றாங்க, எங்க பாஸ்டர் சொல்லியே நான் எழும்பலையா, எங்க பாஸ்டர் சொல்லியே நாங்கள் திருந்தலையா. அவரும் எங்க இருந்தோ ஊழியக்காரனை கொண்டு வந்து எங்களை அசைச்சு பார்த்தாரு. ஆனாலும் நாங்கள் அசைக்க சரித்திரம் இல்லை. எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சு அசைச்சு பார்த்தாரு. கலைஞர் மண்டபத்தில் வச்சு வேலைக்கு ஆகலை. என்னென்னமோ பண்ணுறாங்க. எங்கள் பாஸ்டர் தலைகளாக நின்று நான் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன். அவன் நீ சும்மா என்னைக்கு ஒரு நாள் வந்து அப்படியே அடிச்சு விட்டு அதிகாலையில் திருமணம் திரும்ப ஜோமனு சொல்ல திருந்திருமாடா போட. இப்படிதான் இருப்பான்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் சிந்தி, கொஞ்சம் உணர்வடைங்க. சொல்லுங்க ஆமென். சத்தமா ஒரு பஞ்சாப் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பஞ்சாப்காரங்கிட்ட தற்கொலை படிச்சுட்டு போயிடுவாங்க. எவ்வளவு உற்சாகமா நான் சொல்றேன். ஒரு திருப்பூர் அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உற்சாகமா சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் முடிக்கிறதா சரியா முடிக்கணும். என்ன சொல்லுங்க பாப்போம். 1 2 3. வெரி குட். ஆனால் முடிக்கிறதுக்குள்ள 3 தடவை நீ மூச்சு விட்ட. சரி பரவாயில்ல, விஷயத்துக்கு ஒரு கடைசியாக என்ன சொன்னேன்? இப்படி அடிக்கடி கேட்பேன், புரியுதோ? கடைசியாக என்ன சொன்னேன்? ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். சில சர்ச்சில் எல்லாம் இப்படி என்ன செய்வேன், சில சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுவேன், நின்று பிரசங்கம் பண்ணுவேன். சில சர்ச்சில் இப்படி நடந்து பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு கையை இப்படி பாக்கெட்டில் விட்டுருப்பேன், ஒரு கையை மைக்கை பிடிச்சிருப்பேன். இப்படி நடந்து ஒரு சமயம் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான்